வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சுண்டைக்காய் துவையலை நல்ல சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு அப்பளம் வடகம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். சுண்டைக்காயை வச்சு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் சட்னி, சுண்டைக்காய் இட்லி பொடி, சுண்டைக்காய் கூட்டுன்னு நிறைய ரெசிபி இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சுண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வதக்க போகிற பொருள் எல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் தான் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 8 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக ஒரு பிளேட்டில். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பருப்பு எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். நல்லா இந்த அளவு நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை எடுத்து நல்லா 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுண்டைக்காயை கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணிலாம் புழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே உள்ள தோல் நல்லா சுருங்கி வெள்ளையாக மாறும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சுண்டைக்காயில் உள்ள கசப்பு நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கி நல்லா வெள்ளையாக மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் கலந்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன மூடியாக ஒரு தேங்காய் மூடி முழுசாக திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்குங்க. வதக்கணுன்ற அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் துவையல் அரைக்கிறத பார்ப்போம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவையல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை பல்ஸில் விட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா திக்கான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே. அவ்வளோதான். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சுண்டைக்காய் துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ரோஸ்ட்டு ஊற்றி அதில் நல்லா ஸ்டஃபிங் மாதிரி இது வச்சு கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது போல் சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு கொடுக்கும் போதும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.